பாலிவுட் மூவில நடிக்க சான்ஸ் கிடைச்சா இந்த ஹீரோயின் தான் எனக்கு வேற வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, பாலிவுட் படத்தில் சான்ஸ் கிடைச்சா யார் கூட நடிப்பாங்க. இவங்க ஒரு ஆசை இருக்குல்ல நமக்கு, இங்க இருந்து அவங்களோட சினிமாஸ்லாம் பார்த்து ஒரு ஆசை. ரியல் லைஃபோட ஸ்டோரி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் கிளாமர் அப்படிங்கிறது தேவைப்படுதுங்களா சார்? ஸோ அதனால யாசிகா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீரோயின் உள்ள வராங்களா? இல்லை அது எனக்கு தேவைப்படல. பட்டு இந்த அப்யூஸ் பண்ணும்போது சில நேரத்தில் தூண்டுதல் ஏற்படுது கிளாமர். அந்த தூண்டுதல் காரணமாக கூட சில இடத்துல வந்து சரக்கு கடை சரக்கு அதில் என்ன இருக்குது, கிறுக்கு மதில் கிறுக்கு நாட்டில் ரொம்ப இருக்குன்னு சொல்லி ஒரு டாக்டர் எப்படி அட்வைஸ் பண்ணாரோ அது சொல்ல, கல்லீரலை கடிச்சு திங்க மதுப்புட்டியே காசு பணம் அழிஞ்சு போக மறந்துட்டீங்க. They can inspiration from this song. So like you should not drink while you are driving and all. So it's like a very good நல்ல இருக்கா. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக சேனல் ஆன் பண்ண மார்க்கெட்டில் வந்துருக்காரு. அந்த போஸ்ட்ல அவர் இருக்காரு பாருங்க. ரெட் நோட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் படிக்காத பக்கங்கள் மூவி டீம் கூட இருக்க போது. உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் நிறைய படிக்காத பக்கங்கள் இருக்குது. அது எல்லாமே இந்த மாதிரி 1-2 சினிமா மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஹீரோ பிரஜன் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டீமுக்கு ஒன்று. ஸோ அப்படியே படத்தை பற்றி பேசிடலாம். ஹீரோ சார் எப்படி இருக்கீங்க சார்? நீங்கள் நிறையா அப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கோம். என்னை தேடி காதல் வந்து வார்த்தை அப்போ இருந்தே நாங்கள் பிரஜன் பிரதர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? நல்லா சூப்பர். படிக்காத பக்கங்கள் ஒரு ப்ராஜெக்ட் உங்களோட கெரியரில் எப்படி வந்திருக்கு? செல்வம் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, முத்துக்குமார் சார் பௌர்ணமி பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நம்ம தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு திருப்பி போட்ட ஒரு உண்மை சம்பவம். சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த தழுவல் உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்னு. ஏன்னா சொல்லிட்டேன்னா அதோட சுவாரஸ்யம் போயிடும். ஆக்சுவலாக ஒரு கதை வந்து ஒரு இயக்குனர் போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது எல்லாருமே ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை எதிர்பார்ப்பாங்க. இது கமர்ஷியல் தான், ஒரு ராவான விஷயத்த கமர்ஷியலாக எடுத்திருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஒரு ஐட்டம் சாங்கு, ஒரு காமெடி, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், இல்லை லவ் ஜர்னராக வருது, அப்படி தான் ஒரு படத்தை வந்து கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆனால் இப்படி ஒரு லைவ் சப்ஜெக்டை ஒரு டைரக்டர் போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது அந்த ப்ரொடியூசரோட மனநிலைமை நிச்சயமாக ஒரு படத்தை எடுக்கணும்னு டைரக்டர் நம்பினார். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் ஆக்சுவலாக பேசிக்கலி சினிமாட்டோகிராஃபர். அவர் 40 படங்கள் மேலே பெரிய படங்கள் கன்னடாவில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ஒரு கதையை சொல்லும்போது எந்த ஒரு ப்ரொடியூசரும் யோசிப்பாங்க இப்படி ஒரு படத்தை எப்படி எடுக்க முடியும் லைவ் சப்ஜெக்டை. ஏன்னா லைவ் சப்ஜெக்டை கொண்டு வர்றதுன்றது ரொம்ப டஃப். ஆக்சுவலாக அது ஒட்டணும். அந்த விஷயத்தை படிக்கும்போது அதை நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர். அதில் ஒரு ப்ராமினென்ட் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ஹீரோன்னு சொல்லிக்கலாம். கண்டிப்பாக அந்த ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ஷாம் ஒரு IPS கேரக்டர். யாருமே தாடி வச்ச போலீஸை பார்த்துட்டு சபரிமலைக்கு மாலை போட்டுருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், சார் வேறு படம் கண்டிப்பாக இருக்கேன், தாடி வச்சா எப்படி, நீங்கள் வாங்க என்னை நம்பி வாங்கன்னு சொன்னார். ஸோ நம்மளும் தாடி வச்ச போலீஸை பார்த்தது கிடையாது. பட் ஒரு IPS ரேங்கிங் வரும்போது அது ஒரு நீட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்படி தான் வடிவமைச்சு நல்லா கொடுத்துருக்காரு. லைவ் கதையில் நம்ம ஒரு ஹீரோ பண்ணுறதுன்றது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக அவர் டைரக்டர் வந்து என்ன ஒரு கதை சொன்னாரோ அந்த கதையை வந்து நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன், நம்பர் எனக்கு கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கோ அப்படி ஒரு விஷயத்தை படமாக கொண்டு வந்திருக்கேன். படம் நான் பார்க்கல, பட் ட்ரெய்லரை வந்து நான் பார்த்துருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்கானோ அந்த ஜஸ்டிஸை நான் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். அவர் என்ன சொன்ன மாதிரியே கதையை வந்து எடுத்திருக்காருன்றது தான் ஒரு விஷயம் ப்ரொடியூசரும் கேட்கணும். அதுக்கு உண்மையில ஏன்னா அப்படிதான் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் நல்லா கொஞ்சம் வைரலாக இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னடா ஒரு விஷயம் இருக்குது, ஃபாஸ்ட் கட்டாகவே இருக்கும் படத்தில். ஸோ என்னென்னு புரியாமல் பப்ளிக் இருக்கும்போது தான் புரிஞ்சுட்டா வந்து சுவாரஸ்யம் போயிடும். கரெக்ட். அவங்கள புல் பண்ண வைக்கிறத தியேட்டர் தான் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு உண்மை சம்பவத்தில் என்னோட பங்கு இருக்குன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிரேட் பிரதர். ஸோ நாங்களும் தியேட்டரில் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரொடியூசர் சார், அதாவது வயிற்றுல புளியை கட்டிட்டு இருக்கிற ஒரு மனிதர் அப்படின்னா அது படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம எதையுமே எதிர்பார்க்காம நம்ம ஒரு படம் போடுறோம், அது திருப்பி வருமாங்கிறது தெரியாது. ஆனால் அந்த படைப்பின் மீது நம்ம லவ் வச்சுருக்கோம். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல சார், ஓகே நம்பி பண்ணலாம், ஒன்று கிடைக்கும், நமக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது எல்லா ப்ரொடியூசர்ஸும் எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதாவது இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா இது எனக்குள்ளே இருந்த ஒரு ஆதங்கம். இதை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வழி தெரியல. அப்போது இயக்குனர் வந்து என்கிட்ட கதை சொன்னார். நான் சொல்ல நினச்ச விஷயத்த அவர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்போ ரைட்டு, நம்ம ஏதோ தேடுதலாக இருந்தோம், அந்த தேடுதலுக்கு விடை இவர் மூலமே கிடைக்கும்
அப்படிங்கும்போது அந்த கதையை நான் என்ன நினச்சேனோ அதுக்கு மேலே அவர் பண்ணியிருக்கார். சரி சார். அப்போ நம்ம சமூகத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும். நம்ம ஏதோ வந்தோம் இருந்தோம் நமக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? அதை நம்ம எப்படி கொடுக்கணும்? ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுக்கணும். இந்த படம் என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான விழிப்புணர்வான படம். இது படம் இல்லை, இது பாடம்னு கூட சொல்லலாம். அப்படி படம். இந்த சம்பவம் எல்லா வீட்டிலும் நடக்க ஒரு சம்பவம். ஒரு பிரச்சனை நம்ம எப்படி தப்பிக்கிறது? அதுக்கு ஒரு மூலையில் முடங்கி கிடந்துடக்கூடாது. அப்படியே நம்ம சிக்கிருப்பது சிலந்தி வலை தான், சிறை கம்பிகள் இல்லை அப்படி சொல்லி இப்படி வெளியில் வரணும். அதை நாங்கள் எப்படி சொல்லணும்? அதுக்கு சரியான ஒரு படம் தான் இது, பாடம் தான் இது. படிக்காத பக்கங்கள் இது உண்மையிலே எடுத்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, வைரமுத்து சார் அழகாக அந்த படத்தில் எழுதியிருக்கிறார் மதிப்பிரியர்களுக்காக. சரக்கு கடை சரக்கு அதில் என்ன இருக்குது, கிறுக்கு மது கிறுக்கு நாட்டில் ரொம்ப இருக்குன்னு சொல்லி அந்த மதிப்பிரியர்களுக்காகவே குடிக்கக்கூடாது, குடிச்சின உடம்பு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் எப்படி அட்வைஸ் பண்ணாரோ அது சொல்ல, கல்லீரலை கடிச்சதுங்க மதுப்புட்டியே, காசு பணம் அழிஞ்சு போகும் மறந்துட்டியே, உன் ஆண்மை குறைஞ்சி போகும், ஆயுள் குறைஞ்சி போகும், சொந்த வீடும் ஏலம் போகுமே, சொல்லாமல் மானம் போகுமேன்னு எழுதியிருப்பார். அப்படி அந்த மாதிரி இப்போ பெரிய வைரலாகி நிறைய பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நமக்கு ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நாங்கள் நம்பிக்கை வச்சதை விட ரசிகர்கள் பெருசாக நம்பியிருக்கிறோம், தாய்மார்கள் ரொம்ப ரொம்ப நம்பியிருக்கிறோம். அந்த படத்தை ஜெயிக்க வச்சுருவாங்கன்னு சொல்லி ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படிங்கிற அசைக்கமுடைய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். வைரமுத்து சார் அவர்களுமே ஒரு டாக்டர் தான். எல்லாரும் இப்போ உடம்பு வலிக்கு டாக்டர் வேறு, மனவலிக்கு டாக்டர் அப்படின்னா வைரமுத்து சாரோட வரிகளால் வந்து நிறைய பேருக்கு வந்து மனவலி வந்து தீர்ந்திருக்கு. அப்படிங்கும்போது அவரும் ஒரு டாக்டராக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இதுவும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் சார். ஸோ டைரக்டர் சார், ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் எடுக்கிறோம், ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட் எடுக்கிறோம், ஒரு ரியல் லைஃப் சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலே நிறைய ரிசர்ச் தேவைப்படும். லைக் என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த கதை மக்களுக்கு எப்படி போய் சேரப்போகுது, அவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற எல்லா ஒரு குழப்பத்தோடையுமே நம்ம ஒரு வந்து கதை எழுதணும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தை பற்றி உங்களோட அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் சார். ஸோ முதல்ல ரெட் நூல் நேயர்களுக்கும் மற்றும் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து படிக்காத பக்கங்கள் இயக்குனர். ஸோ சார் கேட்டார், இப்போது ரிசர்ச் ஒரு கதை எடுக்கணுன்னா கண்டிப்பாக ரிசர்ச்சு, அனுபவம் இதெல்லாம் தேவை. நான் வந்து ஆக்சுவலி ஒளிப்பதிவாளர், ஒரு 30 படங்கள் மேலே ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். சரி, அது செய்யும்போது சரி ஒரு படம் பண்ணணும், நம்ம டைரெக்ஷன் பண்ணணும்னு எனக்கு வந்து தோணும்போது சோசியல் அவேர்னஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. எல்லாமே என்னுடைய சின்ன சின்ன கதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை நோக்கி தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த டைமில் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் நான் வந்து நியூஸ் பேப்பரில் டிவிலெலாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபீமேல் அப்யூஸ் ஏகப்பட்டதாக நடந்துகிட்ருக்கு. சரி, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இல்லை. அப்போது நம்ம இதை பற்றி ஏதாவது ஒரு கருத்து சொல்லணுன்னா ஒரு டைரக்டராக ஒரு படம் எடுத்தால் கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு. இப்போ ஒரு கலெக்டர்னால் அந்த மாவட்டத்துக்கு ஒரு அறிவுரை சொல்லலாம், இது பண்ணுங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சினிமா மேக்கர், ஒரு ஃபிலிம் மேக்கர் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இதிலிருந்து ஒரே ஒரு 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 போர்ஷன், சரி எது வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்குன்னும் போது அந்த டைமில் பார்த்தது என் மனசை பாதித்த சில விஷயங்கள் இருந்தது. அந்த பாதிப்பிலிருந்து பிறந்தது தான் இந்த படிக்காத பக்கங்கள். அதை நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தப்போ ஆரம்பம் தெரிஞ்சுது, அதனுடைய முன்னோக்கிய பயணங்கள் எல்லாம் தெரிஞ்சுது, முடிவு என்னான்னு சிலது தெரிஞ்சுது. ஆனால் அந்த முடிவுக்குண்டான இது ஆரம்பத்துக்கு உண்டான விஷயங்கள் சிலது வந்து வெளியே மக்களுக்கு தெரியவே இல்லை. அதுதான் படிக்காத பக்கங்கள். அந்த பக்கங்களை புரட்டி எடுத்து சரி இதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக ஒரு 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 மேட்டரை எடுத்து இதை சார் நம்ம ஹீரோ சார் சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டே உலுக்கிய ஒரு விஷயந்தான் இது. அதை நான் எடுத்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். அதை கொஞ்சம் வேறு விதமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் மக்களுக்கு. இப்போ எதையுமே ஒரு உன்னதமான ஒரு விஷயத்த நாம் இப்போது பெங்களூர்லேருந்து ஒரு லண்டன் போகிறோன்னா அது ட்ராவல் பண்ணுறதை நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ண பார்க்க முடியாது. அது ஒரு சுவாரஸ்யமாக சொல்லணும். அந்த மாதிரி அந்த விஷயத்தை எடுத்து கமர்ஷியலாக ஸோ மக்களுக்கு போர் அடிக்காத மாதிரி எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த படிக்காத பக்கம். First, as director Sar Selvam told, it's a woman empowerment movie. So in the movie now you can see like women are not helpless or weak. If they want, they can do anything. So they can destroy also and protect also. So this is a very like social awareness for women, and also which song I have done, that is all named Saraka. And this song is not only a melody song, it's for youth. They can inspiration
from this song. So like you should not drink while you are driving and all. So it's like a very good நல்ல இருக்கா. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக டக்குன்னு வேறு சேனல் ஆன் பண்ண ஸோ முடியும். நிறைய வேற ஏதாவது தமிழுக்குள்ள போயிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி தமிழ் இப்போதான் learning தமிழ் process பேச போயிட்டு முடியும். ஆமாம் ஆமாம். சூப்பர். Thank you. டைரக்டர் சார் கிட்ட இந்த ஒரு கொஸ்டின் ட்ரெய்லர் பார்த்தோன்னே இப்போ நம்ம ஒரு ரியலிஸ்டிக்கான ரியல் லைஃபோட ஒரு ஸ்டோரி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அதில் கிளாமர் அப்படிங்கிறது தேவைப்படுதுங்களா சார்? ஸோ அதனால யாசிகா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹீரோயின் உள்ள வராங்களா? இல்லை அது எனக்கு தேவைப்படல. பட்டு இந்த அப்யூஸ் பண்ணும்போது சில நேரத்தில் தூண்டுதல் ஏற்படுது கிளாமர். அந்த தூண்டுதல் காரணமாக கூட சில இடத்துல வந்து நம்ம அது வந்து சொல்ல முடியும். அதுக்காக இவங்க இருந்தால் கரெக்டாக இருக்குன்றதுக்காக தான் ஃபிக்ஸ் பண்ணது. ஆனால் படத்தில் கிளாமர்லாம் அதிகமாக எங்கேயும் இருக்காது. அந்த கேரக்டராக அவங்க வாழ்ந்துருப்பாங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் யாஷிகா இந்த மாதிரி படங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. இதுதான் முதல் படம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டராக வாழ்ந்து பண்ணுற படம் இதை தான். ஸோ அது நான் கண்டிப்பாக அழுத்தமாக சொல்லுவேன் நான். ஸோ ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருப்பியும் இந்த தமிழ் சினிமா வந்து இன்னும் இந்த கிளாமர் ஒரு இதாகவே வந்திருக்கு. ஸோ ஆடியன்ஸ் அதை தான் எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்கு. நிறைய நம்ம கிளாமர் சீக்வன்ஸ் பார்க்க முடியுது, ஒரு ஹாட்டான கேர்ள் வருது, அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால நான் அந்த கொஸ்டின் அவங்ககிட்ட கேட்குறேன். கண்டிப்பாக இந்த படத்தில் கிளாமர் கிடையாது சார். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் அந்த கேரக்டராக தான் வாழ்ந்து பார்ப்பீங்களே தவிர இதில் கிளாமர் கண்டிப்பாக கிடையாது. யாஷிக் ஆனந்துக்கு இதுவரையும் அவங்க கடந்து வந்த படங்களை விட இதில் சிறப்பாக ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் கிளாமர் இல்லை சார். நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். ஸோ அப்படி சொல்லி பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஸோ இது கண்டிப்பாக இதில் என்ன பண்ண இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சூப்பர் சார். நமக்கு பாசிட்டிவ் விமர்சனங்களும் வரும், நெகட்டிவ் விமர்சனங்களும் வரும். அப்படிங்கும்போது ஒரு ப்ரொடியூசரோட அந்த இடத்துல நம்பிக்கை, ஒரு நெகட்டிவ் விமர்சனம் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆயிடுவோம் நம்ம. கிட்டத்தட்ட என்னடா நம்ம ஒரு மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கோம், நம்ம ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கோம், அதுக்கு மக்கள் சைட்லேருந்து எதிர்ப்பும் வருது, பாசிட்டிவும் வருது. பாசிட்டிவ் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக ஏற்றுக்குவோம். நெகட்டிவ் வரும்போது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். அது ஏதாவது உங்களை அஃபெக்ட் பண்ணுதா சார்? இல்லை சார், அதாவது காய்க்கிற மரம் கல்லடி போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது இதெல்லாம் எதிர்பார்த்து தான் பண்ணுறோம். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா எது நடந்தாலும் மக்களுக்கு நான் என்ன சொல்ல நினச்சனோ அதை சொல்லணும், அவ்வளோதான் என்னோடய கான்செப்ட். குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி எங்கெங்கெல்லாம் திரும்பி பார்க்கறதுல நேரம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன சொல்ல நினச்சேன், அதை எங்களோட ஒட்டுமொத்த டீம் சேர்ந்து சொல்லியிருக்கோம். அதனால் எந்த வேலைக்கு வந்தாலும் எங்களால் சமாளிக்க முடியும், அதுக்காக நாங்கள் போராட முடியும், ஃபைட் பண்ண முடியும். அதனால் எங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை. சார் நீங்கள் படத்தில் டயலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? டயலாக் இல்லை நான் பதில் சொல்கிறேன். இவரை நீங்கள் ப்ரொடியூசரை மட்டும் பார்த்துருக்கீங்க. இவர் ப்ரொடியூசர் கிடையாது, ஆக்சுவலி இவர் மிகப்பெரிய நடிகர். தெரியுது சார், 2-3 டயலாக் டெலிவரியிலே வந்து தெரியுது. ஆமாம், இந்த படத்தில் மிக ஒரு முக்கியமான கேரக்டர் இவர் தான் பண்ணியிருக்காரு. சூப்பர் சார். ஓகேங்களா? அந்த ஒரு அது படத்தில் இப்போ பாருங்கள். ஸோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அது நல்லா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி மேடை பேச்சாளர். ஓகே சார். ஓகே, நிறையா தொலைக்காட்சிகள், சன் டிவி, விஜய் டிவி, இந்த மாதிரி நிறைய தொலைக்காட்சிகளை 100க்கும் மேற்பட்ட எபிசோடுகள் இவர் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல பேச்சாளர். ஸோ அது இவர் சொல்லாமல் விட்டார், அதை நான் சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு வந்து மார்வெஸ்ட்ல வந்திருக்காரு. அந்த அந்த போஸ்ட்ல அவர் இருக்காரு பாருங்க. தெய்வமே, என்னது இது? நான் சொல்ல வேணாம் சார், அதை உடைக்கிறது சயின்டிஸ்ட் மாதிரி சொல்ல மார்வெஸ்ட்ல வந்திருக்க சொல்லல. படத்தில் இன்னும் வேற மாதிரி இருக்கு. அப்படியா? பயங்கர. எனக்கு இப்ப பார்க்கவே ஒரு மலையாளம் ஆக்ட்ரஸ் லுக்கு கிடைக்குது. ஒரு மாதிரி கட்டதாடி மீசை, தடியால இருக்கிற மீசை, அது மாதிரி லுக்கே வந்து வேற மாதிரி இருக்கு. ஆனா இது அன்எக்ஸ்பெக்டட். அப்படியே சுத்திட்டு வெளியே. ஸோ அதாவது இது என்ன விஷயம்னா, இதை நான் சொல்ல வேண்டாம்னு நினச்சிட்டேன். டைரக்டர் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதையை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார்னு சொன்னேன் இல்லையா? நான் உண்மையிலே இந்த கதையை சொல்லும்போது ஒரு கட்டி பிடிச்சிட்டேன், உண்மை சூப்பர் சார்னு சொல்லி. அப்புறம் சொல்லி முடித்த பிறகு சொன்னார், சார் நான் கதையை சொல்லும்போது நீ அழகாக உள்வாங்கி கேட்டீங்க, இதை வேறு யாரும் நடிக்க வைக்கிறேன் சிரமம், அது நீங்கள் நடிச்சிட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் வச்சார். அப்போ நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன் சரியான்ட்டு. அப்புறம் நான் சொன்னேன் முன்னாடி சொன்ன மாதிரி, இந்த ஆதங்கத்தை கொட்டணும்னா அதுக்கு நம்மளே இருந்தால் தான் சரியாக இருக்கும். உங்கள்கிட்ட சொல்லி நடிக்க வைக்கிறதுக்கும் நான் உள்வாங்கின விஷயத்தை நானே வெளிப்படுத்துறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. என்னாலையும் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு ஒரு அளவுக்கு அவர் என்னை செதுக்கியிருக்கார். ஆமாம், என்னை செதுக்கியிருக்காரு, அதான் சொல்லியும். ஆமாம், இவர் சிற்பிங்கே என்னை செதுக்கிற மாதிரி அழகாக என்னை செதுக்கியிருக்கிறார் அவர். ஆக்சுவலி சார், இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா நடிகர்களுமே அவங்கவுங்க கேரக்டரை உள்வாங்கி இன்வால்வ் பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் நான் பாராட்டி ஆகணும். மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு, நீங்கள் அவங்களையும் 2 வார்த்தை பேசணும். அவர் இந்த படத்தை உண்மையிலேயே சொல்லணுன்னா
நாங்கள் வந்து சைலண்ட் படம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ இம்பேக்ட் தெரியல. அவர்கிட்ட போயிட்டு அந்த படம் ரீ ரெக்கார்டிங் ஆகி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்துச்சு. கண்டிப்பாக ஜெயிச்சிட்டா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அது உண்மையிலே அந்த ரீ ரெக்கார்டிங் மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ஜேசி கிஃப்ட் ஆகட்டும், அவங்க 2 பேருமே பாராட்டுறோம். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா வைரமுத்து சார், அவர்கிட்ட நான் போனேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டியூன் அனுப்புனார் மியூசிக் டைரக்டர். கேட்டுட்டு நைட்லாம் தூங்கலை. நான் ஒரு 100 வாட்டி கேட்டு இவரை நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ப்ரொடியூசரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, மச்சான் ஒரு சார் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல டியூன் வந்திருக்கு, உனக்கு அனுப்புகிறேன் கேளுன்னார். கேட்டேன், நல்லா இருக்குது, என்ன பண்ணலான்னு. என்ன பண்ணுறான்னு தெரியல. இதை வந்து யார் எழுதணும் அப்படின்னு ஒரு முடிவு இருக்குது. அவங்க எழுதுனா இந்த பாட்டு உண்மையிலே மக்களை போய் சேரும். யார் சொல்கிறேன்னு, வைரமுத்து சார். ஐயோ வைரமுத்து சாரா அப்படின்னாரு. ஆமாம். சரி எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, நான் இல்லை நம்ம போய் பேசுவோம், கண்டிப்பாக அவர் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். ஒன்றுமே இல்லை, போயிட்டு நான் இந்த மாதிரி என்னுடைய கதை இப்படி இருக்குது சார், இது ஒரு சோசியல் மெசேஜ் சொல்ல போகிறேன், அந்த மாதிரி படத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் வருதுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன் சொன்னேன். சுச்சுவேஷன் சொல்லிட்டு என்ன மாதிரி உனக்கு பாட்டு வேணும்னு கேட்டார். இந்த மாதிரி மதுக்கடையில் ஒரு மது பாட்டு, ஆதரித்து வேணுமா எதிர்த்து வேணுமான்னு கேட்டார். நீங்கள் என்ன ஏன் சொல்கிறீங்கன்னு. நான் என்ன எழுதணுன்னாரு. சுச்சுவேஷன் என்ன வேணுமோ அதை எழுதுங்க. மதுக்கடையில் முதல்ல தமிழ்நாட்டில் மது குடிக்காதீங்கன்னு எதிர்த்து வர்ற பாட்டு இதுதான். மதுக்கடையில் வந்து மதுவை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற பாட்டு இதுதான். அவர் எழுதின வரிகளெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நாங்கள் போய் வாங்கும்போது சொன்னார், இந்த ஒரு பாடலுக்காக இந்த தமிழ் சமூகம் உங்களை பாராட்டும், படிக்காத பக்கங்களை படிக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை வாழ்த்தி அனுப்பிச்சார். அதே மாதிரி சந்தோஷமாக ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு நல்லபடியாக எங்களுக்கு அந்த ஆடியோ லான்ச்சு முன்னணின்னு செஞ்சார். ஸோ சிறப்பாக போயிட்டுருக்கு சார். சந்தோஷம் எங்களுக்கு. ஐயா உள்ளே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பெரிய பெரிய மனிதர்கள் வந்து இப்போ என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதன் மூலியமா தான் நிறைய படைப்புகள் வந்து வெளியில தெரியுது அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் வைரமுத்து சார் அவர்களுக்கும் ஒரு பெரிய கண்டிப்பாக அந்த நேரத்தில் சொல்லி பிரஜன் பிரதர். ஸோ ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சீரியல் சினிமா நிறையா ஒரு சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு சினிமா பயணம், எப்படி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டு. ஏன்னா நம்ம ஒரு நினைப்பில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனவுல உள்ள வந்திருப்போம். நம்மளோட வாழ்க்கை பாதை இப்படி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்போம். நிறைய பேருக்கு அது அமைஞ்சிடும், நிறைய பேருக்கு அது அமையாது. ஸோ உங்களோட பாதை கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. இல்லை, நான் எப்போவுமே வந்து மான் கதை சொல்லுவாங்கள்ல, மான் சீக்கிரம் ஓடிடும், ஆனால் விரட்டி பிடிக்க டைம் வரும், ஆமையை பிடிச்சிடலான்டான்னு போயிட்டு அதை வேட்டையாடி வரும்போது இது இருக்காது. நம்ம எப்பவுமே அதுதான் 450 வருஷம் உயிர் வாழக்கூடிய ஒரு ஜீவன். நம்ம 450 வருஷம்லாம் வேணாம் சொல்கிறேன். ஜென்ரலாக என்னன்னா, நம்ம ஃபோக்கஸ் கரெக்டாக வந்துட்டோன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நமக்கு என்ன தேவைன்ற எனக்கு நல்லா தெரியும், நம்ம எங்கே போய் சேருவோன்ற சினிமாவில் தெரியும். அவர் இடத்த நோக்கி தான் போகிறோம். ஒரு படத்தில் ஒரு நடிகை நம்ம முடிவு பண்ணவே முடியாது, 2-3 படத்தில் நடிகை பண்ண முடியாது. இல்லை, மோகன்லால் சொன்ன மாதிரி ஒரு படத்தில் எந்த நடிகரும் சூப்பர் ஸ்டார் முடியாது, டிசைட் பண்ண முடியாது. போக போக தான் நம்ம படம் நடிக்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி நான் கிட்டத்தட்ட இப்போ 25 படங்கள் பண்ணிட்டேன். ஸோ ரிலீஸ்க்கு நல்ல படங்கள் நிறைய இருக்குது, இன்க்ளூடிங் இந்த படம் சேர்ந்து. ஸோ அதனால் வந்து நம்மளோட பாதை எங்கே எனக்கு ஃபோக்கஸ்டாக இருக்குது. யாருமே அதை வந்து நீ வர முடியாது பண்ண முடியாது யாராலையும் சொல்ல அதுக்கு ரைட்ஸ் கிடையாது, என்ன தவிர. நான் தான் டிசைட் பண்ணணும் நான் எங்கே போய் சேரணும்னு. அதில் நான் என்னோட ஃபோக்கஸிங் கரெக்டாக இருக்குது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஒரு ஆமையாக இருந்துட்டா பெட்டர்னு எப்பவும் நினைக்கிறேன். என் பாதை கிளியராக இருக்கேன். சாமா பிரதர். ஸோ உங்களுக்காக உங்கள் ஃபேன்ஸ் சார்பாக ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் மட்டும் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிடலாம். உங்களுக்கு பாலிவுட் மூவியில் நடிக்க சான்ஸ் கிடைச்சா இந்த ஹீரோயின் தான் எனக்கு பேரா வரணும்னு ஆசைப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, பாலிவுட் படத்தில் சான்ஸ் கிடைச்சா யாரோட நடிப்பேன். இவங்க ஒரு ஆசை இருக்குல்ல நமக்கு, இங்கேருந்து அவங்களோட சினிமாஸ்லாம் பார்த்து ஒரு ஆசை இருக்கும். ஒரு ஆலியா பட், கத்ரீனா கைஃப் அந்த மாதிரி கிடையாது. அப்போ இப்போ நான் அப்படி யோசிச்சேன்னா அப்புறம் என்ன தேர்ந்தெடுக்கிற இடத்துல நான் போயிடுவேன்ல. ஆனால் யார் கூட நடிப்பேன், அப்போ அந்த மாதிரி விஷயமே கிடையாது. சூப்பர். ஓவர் ரேட்டட் டைரக்டர், ஆக்டர், ஆக்ட்ரஸ் அப்படின்னா யார் சொல்லுவீங்க நீங்கள்? இது டான்ஸ் கொஸ்டின் மாதிரி தெரியல, வில்லங்கமான கொஸ்டின் மாதிரி தெரியுது அப்படின்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் பாலா சார். ஆல்ரெடா சூப்பர். அருண் விஜய், ஆக்ட்ரஸ் த்ரிஷா. வேற யார் கேட்டீங்க? அவ்வளோதான், மூணு பேர் டைரக்டர் ஆக்டர். என்னோட ஃபேவரட் எல்லாருமே. சூப்பர் கிரேட். நீங்க ஜேர்னலிஸ்டா இருந்தா இவங்க கிட்ட எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்பீங்க? ரஜினி சார் கிட்ட என்ன கொஸ்டின் கேட்பீங்க? சிம்ரன் மேம் கிட்ட என்ன கொஸ்டின் கேட்பீங்க? கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட என்ன கொஸ்டின் கேட்பீங்க? ரஜினி சார்கிட்ட கேட்பேன், எப்படி சார் இவ்வளோ வருஷமும் நீங்கள் எப்படி அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தக்க வைக்கிறீங்க? அதுக்கு என்ன மந்திரம்னு தெரியல. அதை எப்படி யாராலே பண்ண முடியல. அது எப்போவுமே அவர் எப்படி இப்படி இருக்கார், அவரை பார்த்தா நமக்கு ஒரு சில பேர் இருக்கும்ல, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்து நான் உண்மையாக தெய்வமாக தெரியும்ல. இப்போ இளையராஜா சார் நான் பார்த்துருக்கேன், ஒயிட்டில் தான் இருப்பார்.
லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாமே சில பேரை பார்த்தா சில வைப் கிடைக்கும்ல நமக்கு. எப்படி சார் அந்த வைப் எல்லார்கிட்டையும் கிடைக்காது அது. அது அவங்க பார்த்த பாதைகள், வந்த பாதைகள், செஞ்ச விஷயம். ஒரு சூப்பர் ஸ்டார்டம் இவ்வளோ வருஷம் ஒரு ஆளால் தக்க முடியாது. அதுக்கு என்ன மந்திரம் கொடுத்தாருன்னா வாங்கிக்கலாம். என்னம்மா வாங்கிக்கலாம்னா சில விஷயம் டிப்ஸாக எடுத்துக்கலாம் அவர்கிட்ட. He's not only a Tamil superstar, he's pan-India superstar, yes. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்டது வந்து சிம்ரன். சிம்ரன் மாமி எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஒரு நடிகை வரவும் முடியாது, வாய்ப்பு இல்லை. டான்ஸராக இருக்க முடியாது. அதாவது இவ்வளோ வருஷமாக உங்களால் எப்படி இதை பண்ண முடியாது? சரி, எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன இது இருக்கும், டிஃபெக்ட் இருக்கும். அவங்ககிட்ட கண்டே பிடிக்க முடியாது, சான்ஸே இல்லை. நான் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணிக்கேன், ஒரு ஷோ ஒர்க் பண்ணிக்கேன். நான் கேட்டேன் எப்படி மேடம் இப்படி இருக்க முடியும்னு. அவங்களே சிரிச்சிட்டாங்க. அதெல்லாம் கிஃப்டட் தான், அவங்க தான். கார்த்திக் சுப்ராஜ் சார்னா எப்படின்னா அந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் இப்போ யாராலும் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து யாராலும் வர முடியல. அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம்னா முடிஞ்சால் அடுத்த பாட்டு ஜிகிரி தண்டா வேறு ஏதாவது பாட்டு எதாவது எடுக்கிறது, 3rd பார்ட்டோ 4th பார்ட்டுன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கார்த்திக் சுப்ராஜ் சார் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனால் ஜிகிரி தண்டா பார்ட் 2 டபுள்எக்ஸ்லாம் பார்த்துட்டு பா என்ன படங்க, சான்ஸே இல்லை. சினிமா மேலே எல்லாருக்கும் இல்லை, நிறைய பேருக்கு சினிமா மேலே அதுக்கு மேலே அப்புறம் தான் காதல் வந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, இப்போ புல்லிங் பாயிண்ட் இருக்குல்ல தியேட்டருக்கு, ஆடியன்ஸுக்கு. இப்போ கொரோனாக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது வந்து இவர் பண்ணார், ஆக்சுவலாக பிரதீப் ரங்கநாதன் பண்ணார். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்துச்சு, மலையாள இண்டஸ்ட்ரி பண்ணாங்க, கன்னடா பண்ணாங்க. ஸோ தமிழில் பெரிய ஓப்பனிங்காக இருந்துச்சு அந்த படம், சான்ஸே இல்லை. ஓடிடியில் பிரம்மாண்ட ஹிட்டு, தியேட்டரில் பயமாக இருந்துச்சு. ஆனால் சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. சரி, நெகட்டிவாக பாசிட்டிவ் எது நடந்தாலும் படத்துக்காக உபயோகமாக இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் ஹாப்பினா டைரக்டர் ஹாப்பினா ஆக்டர்ஸ் ஹாப்பி, ப்ரொடக்ஷன் ஹாப்பி. அந்த மாதிரி தான் தேவை. சார் 1000 கோடி போட்டு எடுக்கிற அவதாருக்கே நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு மேலே வரைக்கும் பேசணும். தோல்வியா 2 தான் அவ்வளோதான். நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம், நம்ம படைப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், அது கரெக்டாக கொடுத்துருவோம். கரெக்டாக சொன்னீங்க. அவ்வளோதான். ஆடியன்ஸ் டிசைட் பண்ணுறது தான், நம்மகிட்ட எதுவுமே இல்லை. இப்போ நான் சொல்றதுக்கு உங்களுக்கு யார் மைண்ட்ல வராங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி யார் மைண்ட்ல வராங்களோ அவங்க நீங்க சொல்லலாம். பெஸ்ட் டான்ஸ் பார்ட்னர், அப்புறம் ஹேங் அவுட் பண்றதுக்கு 4 AM எப்போ கூப்பிட்டாலும் வர்ற ஒரு ஃப்ரெண்டு, மைண்ட்ல வர்ற ஒரு ஃப்ரெண்டு. என் வைஃபை தவிர வேற கூப்பிட முடியாது, ஆப்ஷன் இல்லை. வீட்டு சோறு கிடைக்காது. நான் பேச்சுலரா இருந்தாலும் கேட்கலாம். பட் நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லை. எப்போ நான் வா கூப்பிட்டு போகலான்னா உரிமையோட கூப்பிட்டு போகிறது. இப்போ என் பசங்களும் எனக்கு 2 பொண்ணு வரும், பிரச்சனை இல்லை. சேஃப் சைடாக ஆன்சர் கிடையாது, அதுதான் விஷயம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிங்க நீங்கள்? பெஸ்ட் டான்ஸ் பார்ட்னர். இல்லை, நான் யாரோட நடிக்கிறேன்னா எல்லாருமே கம்ஃபர்ட்டாக வச்சுப்பேன். எந்த ஹீரோனாக இருந்தாலும் இப்போ எனக்கு தெரியல நான் போய் கேட்டுப்பேன், அவங்க தெரியல நான் சொல்லிப்பேன். சொல்லி கூட எல்லாரும் கூட கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கிறது தான் என்றைக்குமே பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். பட் நம்ம இருக்கிற ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். ஸோ நம்ம இப்போ எல்லாரும் கூட நம்ம ஈக்குவலாக பண்ணுறோம். படிக்காத பக்கங்கள் ஒரு மாதிரி ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம் வருது அப்படின்னாலே ஒரு சீரியஸாகவே ட்ராவல் ஆகிற மாதிரி தெரியுது ட்ரெய்லரில். ஸோ இந்த படத்தை பற்றின உங்களோட அனுபவங்கள். ஸோ இந்த மூவி ஆக்சுவலாக என்னென்னா ஒரு நல்ல மெசேஜ். நிறைய மூவிஸ் வந்துட்டுருக்கு, எவ்ரி வீக் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நார்மலாக வந்து டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் சப்ஜெக்ட்டு, க்ரைம் த்ரில்லர், ஹாரர் மூவிஸ் நிறைய பார்க்குறீங்க. பட் சார், நம்ம செல்வம் சாரும் முத்துக்குமார் சாரும் நல்லா பிளான் பண்ணி ஆல்ரெடி ஒரு 1-2 இயர்ஸ் பிஃபோர் ரொம்ப வைரல் ஆகி சென்னை, ஆல் ஓவர் தமிழ்நாடு, வேர்ல்டு ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை எடுத்து பண்ணது சம்திங் இட்ஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் குட் மெசேஜ் ஃபார் த பீப்புள். ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. பட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக செல்வம் சார் கூட ஒர்க் பண்ணுறது. நான் ஆல்ரெடி நிறைய படங்கள் தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலேசியன் மூவிஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் திஸ் மூவி ஹஸ் கிவன் மை டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நார்மலாக நம்ம மியூசிக் கம்போசர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி காமிப்போம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு, எந்த கம்போசராக இருந்தாலும் இப்போ இருக்கிற. பட் இந்த ப்ரொடக்ஷன் எப்படின்னா ஃப்ரம் த ஸ்டார்டிங் டைட்டில் கார்டுலேருந்து எண்டு கார்டு வரைக்கும் என்னை விடாமல் பக்கத்திலே இந்த ஃபங்க்ஷனை கிட்ட இருந்து நடத்தினார் செல்வம் சார். இது ஒரு ஆல்மோஸ்ட் இது ஆமாம். நான் வந்து ஏன்னா ராஜமௌலி சார் டீம் டிஃப்ரெண்ட் ஏகன் பண்ண தெலுங்குல ரொம்ப டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். எந்த டேரக்டர்ஸும் வந்து பார்த்துட்டு சார் இந்த கரெக்ஷன் இருக்குது சார் பண்ணிட்டு போயிடுங்க சொல்லுவாங்க. ஆனால் இல்லை ஃபங்க்ஷன் நான் கிட்ட இருந்து தான் நடத்துவேன்றாரு. அண்ட் மெயினாக சொல்லணும்னா ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித். நான் நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் சார் வந்து நல்ல மியூசிக் சென்ஸ் உள்ள மனுஷன். அதை நான் ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் சொல்லியிருந்தேன். அவருக்குள்ளே ஒரு கம்போசர் இருக்கார். மேபி நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், சார் புஷ்பா அந்த மாதிரி எது படத்துக்கு ஏதோ ஒர்க் பண்ணிங்களா என்ன, ஒரு கீபோர்ட் ப்ரோக்ராமர் மாதிரி. இஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். நாட் ஓன்லி கேமராமேன் அண்ட் நாட் ஓன்லி ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர். வெரி குட் மியூசிக் நாலேஜ் இருக்கிற. ரொம்ப கம்மி, எனக்கு ஃப்ராங்காக பேசுகிறேன். டு பி நிறைய டேரக்டர்ஸோட
இஸ் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் மியூசிக் சென்ஸ். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் மியூசிக் நாலேஜ் இருக்கிற ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த டைம் இந்த சீனில் இந்த இந்த இதில் வந்தால் Sequence. இந்த இதில் சீக்வன்ஸில் வந்தால் போதுங்கிற மாதிரி சொல்லிடுவா, நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? அது உட்காந்துட்டு இமீடியட்டாக பார்த்தோன்னே சார் இந்த சீக்வன்ஸ்க்கு இது ஓகேவா, இப்படி பண்ணால் ஓகேனா இமீடியட்டாக நல்லா இருக்குது. 2 பேரும் ஒரே டைமில் ஒரே வேவ் லென்த்தில் ஒர்க் பண்ணதுனால ரொம்ப காட்ஸ் கிரேஸ் ஃப்ளெக்சிபிளாக ஃபுல் ப்ராஜெக்டாக ஒரு 10 to 12 days நினைக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சேர்த்து 15 days இருக்கும் மேக்ஸிமம். 15 days ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நானே அவர் ஈகராக கூப்பிடுவேன், சார் நீங்கள் வந்துருங்க நீங்கள் வராமல் நான் சிஸ்டம் ஆன் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த படம் கண்டிப்பாக நீங்கள் மியூசிக் அப்படிங்கனால ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி எந்த ஸ்பீடில் போகுது படம், எப்படி வந்திருக்கு? அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து மெயின் ஸ்கோர் சார் தான். அது அவர் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அவருக்கு ஒரு தனி தீம் பண்ணி ஓகே. படத்தில் வந்து இவரும் யாஷிகாக்கும் அவ்வளோ, அவங்க யாஷிகா மேடம் 2 பேருக்கும் அவ்வளோ போட்டியில் போகும். ஸோ செகண்ட் ஹாஃபில் தான் எல்லாமே ரிவீல் ஆகுது, என்னென்ன நடந்துச்சுன்றது. அது கெஸ்ஸே பண்ண முடியாது இன்ட்ரோல் வரைக்கும், அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் நாங்கள் அந்த எப்படி அந்த சீட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அந்த விஷயத்த பண்ணி ஓகே. ஒரு பூம் வந்து இன்ட்ரோல் பிளாக்ல தான் வந்து பெரிய ஒரு சேஞ்ச், யாரும் மேக்ஸிமம் கெஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு இன்ட்ரோல் பிளாக்ல. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்ம பிரஜன் சார், அப்புறம் அவங்க யாஷிகா அவங்களோட விஷயத்தில் அவங்க வந்து மீதி மூவி வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ அட் லாஸ்ட் ஒரு நல்ல மெசேஜோடு முடிக்கிறாங்க. ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் இந்த மூவி. ஏன்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஐடி பீப்புளுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா, ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எவ்வளோ பெயின் ஃபீல் பண்ணியிருப்பாங்க பேரண்ட்ஸு. ஒரு பொண்ணும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே, அவங்க பேரண்ட்ஸ் என்ன மாதிரி ஒரு பெயின் ஃபீல் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுனால. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம அந்த இடத்துல இருந்த மாதிரி நாளைக்கு படம் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு இது ஃபீல் ஆயிருப்பாங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பர் பிரதர், நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டீம் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்ஸஸாக போகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய விஷஸ். தேங்க்யூ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.